சொன்ன மாதிரி இந்த மலரும் நினைவுகள் வந்து ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. நல்ல வந்து முன்னேற்றத்தில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம தோழா தோழிகள். அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை எங்களால் வர முடியாத சூழ்நிலையில் கூட அவங்க வந்து எடுத்து பார்க்குறாங்க. அந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதுக்குள்ளே சில பேருக்கு சில விழிப்புணர்வை நம்ம கொண்டுட்டு வரணும். அப்படி தெரியாதவங்களை வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தப்பு. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான். வந்து தப்பு சொல்கிறதுக்கு எந்த குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதை விட நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் நாங்கள் பண்ணுறோம். வேலைங்களை விட்டுட்டு வந்து செய்கிறாங்க. அது பெரிய ஃபேமிலி அவங்களுடைய பர்சனல் வேலைகளையும் விட்டுட்டு இதுக்காண்டி நீங்கள் செய்கிறீங்கும் போது அதுக்கு நாங்கள் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. சரிங்களா? அடுத்து பாலமணி பேசுங்க. சும்மா 2 வருஷம் உனக்கு என்ன மனசுல தோணுது? திட்டுங்க, என்னைய திட்டுங்க. திட்டலனா அவ்வளவுதான். பாவம் சகாயவெறி. இல்ல வருங்க. அப்படியே லைன்ல வருங்க. வருங்க. இல்ல லைன்ல சொல்லுங்க. நீங்க நடத்துறீங்க. நல்லா இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இன்னும் உதவி பண்ணலாம். நம்ம இதுவரை செஞ்சிருக்க திட்டங்களும் அது எப்படி நீங்களும் வந்திருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு நம்ம செஞ்சீங்களால வர முடியாத சூழ்நிலை உங்க கூட வந்து தோடு இருந்து ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ வந்து ரீசெண்டா வந்து நம்ம வந்து பொற்கொடி மேடத்தோட வந்து வருஷம் வந்து ஒரு வந்து நிகழ்வுக்கு வர்றாரு. அன்னைக்கு இந்த காமராஜ் ஸ்கூல்ல போய் மாலை போட்டாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மூர்த்தி மேரி எல்லாம் போய் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசு அன்னைக்கெல்லாம் ரொம்ப. ஆனா வந்து எத்தனை பேர் இருக்கோம் நம்ம குரூப்ல, நம்ம போனோமா? அப்ப நம்ம மேலதான் தப்பு இருக்கு, அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க நம்மளுக்கு சொன்னாங்க குரூப்ல. உங்களுக்கு வந்து நீங்க காசு கொண்டு கேட்கல, ஆனா வர முடியாத சூழ்நிலையும் இருக்கு, அதையும் பார்க்கணும். இல்ல திட்டு 2 வாரம் திட்டுங்க. ஏய் எப்படா இன்னைக்கு காம் பண்ண திட்டுங்க. அது இல்ல. ஏன்னா இப்ப நம்ம 10 பேர் சேர்ந்து செய்யற விஷயங்களை அவங்க 2 பேர் சேர்ந்து செய்யறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும், பாராட்டணும். இப்ப மேடமும் பார்த்துட்டு உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மேடத்துக்கும் தெரியும். ஏன்னா அந்த குரூப்ல இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பாதி பீக்கு இல்லை காவாசி பேராச்சும் வந்து நின்றுருந்தோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப இதுக்காக இருந்தது. சரி, இங்கே நினைவஞ்சலி செலுத்தும் போது அதே மாதிரி தான். அவ்வளவுக்கு வர முடியாத சூழ்நிலை சில இல்ல அது 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 வந்து ஏத்துக்க முடியாது. என்ன ஒரு அரை மணி நேரம் எடுத்து வர கூடாது. அடுத்து புது தோழி நீங்க 2 கருத்து அது இல்ல, இன்னைக்கு வந்தாலும் பேசணும், 2 வார்த்தை பேசணும். அந்த ஒரு மரியாதை கூட செலுத்த பாலமணி அமுதா பேசுங்க. அவமானம் அது தெரியுமா? ஒரு பேசுங்க. நான் இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். ஆனா உண்மையிலே இந்த குரூப் பள்ளிக்கு நீங்க இன்னைக்கு வரல, என்னைக்கு வந்துட்டீங்க பள்ளிக்கு? பள்ளிக்கு வந்திருக்கேன். அப்புறம் இந்த இன்னைக்கு இந்த மீட்டிங் ஜாயின் மீட்டிங்ல கண்டிப்பா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இல்ல வரல ஹால் இல்ல ஹால் புடிச்சு கொடுத்தவன். ஆனா உண்மையிலே ரொம்ப ஆசை தான் எனக்கு வரணும்னு. என்னோட வேலையும் என்னோட கஷ்டத்துக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வரணும், எல்லாரும் பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. இது ஒரு இந்த மாதிரி மீட்டிங்ல தான் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு இது இருக்கு. இன்னொன்று என்னன்னா வந்து இந்த குரூப்லலாம் பார்த்து நம்ம ஏக்கமாயிடுது, ஐயோ நம்ம போலையே மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு இன்னும் ஜனங்க வந்துடும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்லையும் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால என் மகளே அந்த ஸ்கூலில் தான் நான் படிக்க வச்சேன். இருந்தாலும் அந்த ஸ்கூல் போகிறப்பெல்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் இருந்திருக்கு. இப்போ உங்களோட என்னால் வர முடியுது. ஆனால் நீங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் தேடி எவ்வளோ பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, ஆனால் வந்து யாரும் இன்னும் வரல. அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதே மாதிரி அவ்வளோ சேர்த்த பிறகு இப்போ நாகராஜ் பேசுங்க, உட்காந்து பேசலாம். ஃபஸ்ட்டு என் கருத்து ஒன்று, மலரும் நினைவுகள்னு டைட்டில் உருவாக்குனது யார்? நீ தானே. அதுக்கு ஃபஸ்ட் நான் தலைவணங்குறேன். ஆமாம். இன்னும் ஒன்று, இந்த பழைய நண்பர்கள்லாம் ஒன்று சேர்க்கணுன்னு இந்த முயற்சி எடுத்தீங்கல்ல, அதில் முதல் ஸ்டெப்பு குமாரா? இல்லை அக்காவா? அது வந்து வாங்க பழம் வந்து வீடு அக்கா குமார், நீங்கள் அந்த முயற்சி அந்த என்ன உங்களுக்குள்ள உருவாச்சு இல்லை, அதுக்கு ஃபஸ்ட் நான் தலைவணங்க. இந்த ஸ்டெப் எடுத்தால் நம்ம இங்கே ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக. இல்லாட்டி அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு இருந்திருப்போம். அது ஒரு மெயின். ஆமாம். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு அவங்க சூழ்நிலை சொல்ல முடியாது. இப்போ என் சூழ்நிலை வந்து நான் வந்து ஒரு கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கேன். இங்கே போட்டால் போனால் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கும் எல்லாமே. சண்டேங்கும்போது கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடுறோம். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் எங்கும்போது நல்லா
சூழ்நிலை. ஆனால் நான் ஃபோட்டோ பார்க்குறேன், கண்ணு கலங்கும், ரசிக்கிறேன், பதிவுறிய சந்தோஷப்படுறேன். சரி, நம்ம இல்லைன்னா நம்ம சார்பாக நம்ம குடும்பம் இங்கே நிற்கிதுங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா இதே மாதிரி செயல்படுவோம். இன்னும் ஒற்றுமையாக இன்னும் அதிகப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும். இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், 4 ட்ரிப்பு சான்ஸ் கொடுங்க, 5 ட்ரிப் தூக்கி விட்டு முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். 4 தடவை இல்லை, 3 வருஷமா 4 வருஷமா பழைய போச்சு. அவ்வளோதான். அடுத்து இன்னும் இப்போ இந்த ட்ரிப்பு நம்ம கமலா மடத்தை கூட்டியாந்தோம். ஒன்று என்னன்னா, நீ சொன்ன நான் பார்க்குறேன், உடனே வந்துட்டு நீ ஏதோ ஒரு கருத்து ஏற்பாடு சொல்லிடுறேன், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மனதைரியம். சரி, இன்னமும் முன்னாடி நின்று நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு. ஆனால் இதே வந்துட்டு என்னன்னா, அப்படி பார்த்தோம், அவ்வளோதான்டா, இவ்வளோ தானே, அவ்வளோதான் அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்படியே பயணிக்கிற ஆளுகள் வந்து பண்ணுறோம். ஆனால் வந்து யார் வந்து காசும் போகிறதில்ல வரணும் இல்லையோ அந்த ஆளுங்க மட்டும் போட்ட நைட்டு 10 மணிக்கு போட்டாங்கன்னா அந்த ஆள் முதல் ஆளை பார்த்துட்டு இப்போட இன்னைக்கு காலையில் போட்ட பதிவு எடுத்து முதல் தளம் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனால் அதை முதல் தளம்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் என்ன பண்ணுவோம், இதில் வந்துட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு வரும். நம்மளோட செயல்பாடை வந்துட்டு இதில் போடவே வேண்டாம். செயல்பாடு என்னவோ அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே அதில் போடல. குமாரி போட்டாதானே பார்க்குறீங்க, இல்லை போடலை. அப்போ என்ன பண்ணுவேன், அப்போ எது நடக்குதா இல்லையா, என்ன பண்ணுறாங்க நீ தான் கேட்க வருவேன். அதுதான் தேவை. இல்லை ஆனால் இதை போட்டுட்டு இருந்தோம்னு பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸில் தான் இருந்துட்டு உங்களுக்கு டைம் பாஸ் கொடுக்கக்கூடாதுன்னா அந்த பதிவு உங்கள் கட்சியில் உடன்படவே இல்லை. ஏன்னா இது தாய்க்களம் முதல் வந்து மலர்நீங்க வந்து தாய்க்களம் ஆரம்பிச்சு. அதுக்காக வந்து மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து இதில் கொண்டு மறைச்சி போடுறேங்கன்னு தேவையில்லை. முடிச்சா போட்டோம், இல்லை சைலண்டாக வைப்போம், இல்லை தூக்கி விட்டுருவோம். நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறாங்கல்ல பார்க்குறத வந்து காசு போகிற நீங்கள் பார்க்குறது கூட வந்து நீங்கள் பார்க்குறது. ஆனால் வந்து அந்த நபர்கள் மட்டும் முதல்ல பார்க்குறாரு. சரி, என்ன நான் பண்ணுறதுக்கோ நம்ம தலை பண்ணுறதுக்கோ வேண்டாம். ஒரு மேடம் கஷ்டப்பட்டு பொற்கொடி மட்டும் இந்த ஸ்கூலில் வந்து 56 பேர் காய் கொடுக்குது. நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சோம் 56 கிடைக்காத ஒரு அலுமினி நம்ம மலர்ந்து தளத்துக்கு கிடைச்சிருக்கு. அதோட சாட்சி தான் வந்து இன்னைக்கு வந்து கராயம்பேரி வந்து இங்கே வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அது நமக்கு கிடைச்சிது. அந்த பெருமையை நம்ம செயல்படுறோம். அப்போ வந்து வேஸ்ட் லக்கேஜை வச்சு வந்து நம்ம வந்து ஓட்டுறது வந்து எனக்கு ஏற்புடைய இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த கட்டை வந்து அவங்க வந்து பொழுதுபோக்காக தான் இருந்துக்கிட்டே போகணும். ஆனால் அவங்களுக்காண்டி நம்ம வந்து பொழுதுபோக்கு தலைமை நம்ம இருக்க முடியாதுங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. அதை நோக்கி அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏதாவது மாற்றம் செய்யணுமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு மாற்றம் செய்யணுமா, இல்லை எப்படி? 2 வாரத்துக்கு பேசல. அதான் சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு நான் ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். இல்லை புது ஆளுகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? புது ஆளுங்களுக்கு செயல்படாமல் இருக்கிறோம், அவங்களும் லெஃப்ட் ஆகி அவ்வளோதான் எனக்கு தெரியும். உண்மையிலே எதுக்கு வேலை பார்க்கலாம்னா தேவை அவசியமே இல்லை. வளரும் நினைவு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டாவது பர்டிகுலராக சொல்ல போனோம்னா பிரகாய் மேரி, புரேத் பாபு, முத்துக்குமார், மனோகர், பூத் மேரி, உமாரன் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம். ஏன்னா எல்லா இதுக்கும் அவங்க அதை இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா நம்மளாலாம் சூழ்நிலை வர முடியல எல்லாத்துக்கும். ரெண்டாவது இது முத்துக்குமார் சொன்ன ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அது கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வேறு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏதாவது செய்யணுமா, புதுசாக ஏதாவது செய்யணுமா? என்ன செய்யணும், ஏதாவது வேறு டீச்சருங்க யாரும் பழைய டீச்சருக்கு இருக்காங்க இங்கே, மீட் பண்ணலாம்ல. மரியாதை பெரிய அமௌண்ட் கேட்குறது தேவை இல்லைன்னு ஏன்னா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இந்த குரூப்ல வந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம்